ஹலோ மக்களே! மாத்திரை சாப்பிட்ற ஒவ்வொருத்தவங்களும் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள இந்த வீடியோல பார்க்கலாம். ஒரு மாத்திரையில என்னென்ன பொருட்கள் இருக்கு? அந்தந்த பொருட்களும் எதுக்காக இருக்குது? வந்துட்டு மாத்திரையில 2 முக்கியமான பொருட்கள் இருக்கிறது நமக்கு தெரியும். ஒண்ணு ஆக்டிவ் இன்கிரீடியன்ட், இன்னொன்னு எக்சிபியன்ட். ஆக்டிவ் இன்கிரீடியன்ட்ன்றது ஒண்ணும் கிடையாது. அதுதான் ஒரு மூலப்பொருள். எக்சிபியன்ட்ன்றது அத நம்ம உடம்புல எந்த இதுக்காக சாப்பிட்றோமோ, அது சரி செய்யறதுக்காக பயன்படுற பொருட்கள். ஆக்டிவ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பேராசிட்டமால், சிட்ரிசின், பேண்டப்ரசோல் எக்ஸெட்ரா. எக்ஸிபியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நெறைய எக்ஸிபியன்ட்ஸ் இருக்கு. ஒண்ணொண்ணா பார்ப்போம். பைண்டர், ஃபில்லர், ஃப்ளேவர், லூப்ரிகன்ட், டிஸின்டகிரன்ட், அ டைலூவன்ட். இந்த பொருட்கள்லாம் நம்ம ஒரு மாத்திரைய எதுக்காக எடுத்துக்கிறோம்? அதாவது ஜுரத்துக்கு எடுத்திருந்தா, ஜுரம் சரியாகணும். சளிக்கு எடுத்திருந்தா, சளி சரியாகணும். அதுக்காக இவ்வளோ பொருட்கள நாம ஆட் பண்றோம். இத மொத்தம் எத்தன பொருட்கள்னு பார்த்தாச்சு. இப்ப எப்படி செய்யறது? அதாவது இதோட ப்ராசஸ் எப்படின்னு பார்ப்போம். முதல்ல இந்த ப்ராசஸ பண்றதுக்கு நமக்கு ஒரு லைசென்ஸ் வேணும். நெறைய வகையான லைசென்ஸ் இருக்கு. அதுல ISO 9001, 2000, GMP லைசென்ஸ், USFDA லைசென்ஸ், MHRA லைசென்ஸ் எக்ஸெட்ரா. ஆக்டிவ் இன்கிரியன்ட்ட APIன்னு சொல்லுவாங்க. ஏபிஐ, எக்ஸிபியன்ட் இது 2யும் வச்சு எப்படி ப்ராசஸ் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு கிரானுலேஷன் பண்ணணும். கிரானுலேஷன்ல ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா, இருக்கிற மெட்டீரியல்லாம் ஷிஃப்டிங் பண்ணும். அதாவது சலிக்கணும். அது சலிக்கிறதுக்கு அந்தந்த பொருளுக்கும் ஒரு ஒரு மாதிரியான மெஷ், அதாவது சல்லடை மாரி இருக்கிற மெஷ் இருக்கும். அதுல ஒவ்வொரு பொருளும் அதுக்கான மெஷ்ஷில சலிக்கணும். சலிச்ச பிறகு நாம கிரானுலேஷன்ல 2 டைப் ஆஃப் கிரானுலேஷன் இருக்கு. ஒண்ணு வெட் மெத்தட், இன்னொன்னு ட்ரை மெத்தட். வெட் மெத்தட் பார்த்தீங்கன்னாக்கா, நாம ஒரு லிக்விட் சப்ஸ்டன்ட் ஆர் பேஸ்ட்ட ப்ரிப்பேர் பண்ற மாரி இருக்கும். வெட் மெத்தட் பார்த்தீங்கன்னா இது. ட்ரை மெத்தட் பார்த்தீங்கன்னாக்கா, நார்மலா இருக்கிற இன்கிரீடியன்ட்ட ஃபுல்லா ட்ரையா மிக்ஸ் பண்றது தான். வெட் மெத்தட்ல பேஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணத அந்த ட்ரைடு பவுடர் ஷிஃப்டிங் பண்ணி வச்ச ட்ரைடு பவுடரோட கூட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அத ட்ரே ட்ரையர்ல ட்ரை பண்ணுவாங்க. அத ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர்ல, குறிப்பிட்ட டைம் வரையும் ட்ரை பண்ணுவாங்க. அதுல இருக்கிற மாய்ஸ்சர் கன்டென்ட் எல்லாம் எவாப்பரேட் ஆனதுக்கப்புறம், அத பிளெண்டர் அதாவது மிக்ஸர்ல மிக்ஸ் பண்ணுவாங்க. மிக்ஸ் பண்ணும்போது இருக்கிற எல்லா எக்ஸிபியன்ட்டையும் அதில போட்டு மிக்ஸ் பண்ணிடுவாங்க. இதுக்கு நெறைய ப்ராசஸ்லாம் இருக்கு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கிரானுல்ஸா கிடைக்கும். அதாவது துகள்களா கிடைக்கும். ஃபைன் பவுடரா இல்லாம கிரானுல்ஸ் நொர நொரன்னு இருக்கிற மாரி கிடைக்கும். அதுல எந்த ஒரு மாய்ஸ்சர் கன்டென்ட்டும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா தான் நல்ல கிரானுல்ஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த ப்ராசஸ் முடிஞ்சது கிரானுலேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்ரஷன். கம்ப்ரஷன்ன்றது இந்த கிரானுல்ஸ எடுத்துட்டு போய் நம்ம கம்ப்ரஷன் பண்ணணும். கம்ப்ரஷன் மீன்ஸ் ஒரு அழுத்தம் குடுத்து, அதுக்கு ஒரு வடிவம் குடுத்து, நம்ம டேப்லெட்டா டிசைன் நம்ம என்ன ஷேப்பு, டிசைனு, வெயிட்டு, எம்ஜி சொல்லுவாங்க. அதுக்கேத்த வெயிட்ல நாம டேப்லெட்டா ப்ரிப்பேர் பண்றதுக்கு யூஸ் பண்ற மிஷின் தான் கம்ப்ரஷன். இந்த கம்ப்ரஷன் ஸ்டேஜ்ல நம்ம முக்கியமான விஷயங்கள செக் பண்ணணும். அதாவது வெயிட். எவ்வளோ வெயிட்ல டேப்லெட் வரணுன்றத செக் பண்ணணும். அந்த டேப்லெட் எவ்வளோ ஹார்ட்னஸ், எவ்வளோ சீக்கிரம் அது உடையுது அப்படின்றதையும் செக் பண்ணணும். முக்கியமா நம்ம வயித்துக்குள்ள போனதுக்கப்புறம் எவ்வளோ டைம்ல கரையும் அப்படின்றதையும் நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கணும். செக் பண்ணியும் வச்சுக்கணும். இந்த ப்ராசஸ் அப்போ எந்த டீவியேஷனும் ஆகக்கூடாது. இப்போ டிஸ்இன்டகிரேஷன் ஆகும்னா அந்த டேப்லெட் நம்ம உடம்புல போய் கரையாது. அதே மாதிரி தான் வெயிட் அதிகமாகவும் போகக்கூடாது, கம்மியாகவும் போகக்கூடாது. கம்ப்ரஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சில டேப்லெட் எல்லாம் கோட்டிங் பண்ணுவாங்க. கோட்டிங்லேயும் நிறைய ப்ராசஸ். கோட்டிங்ல பார்த்தோன்னா நிறைய டைப் இருக்கு. ஆன்ட்ரி கோட்டிங், ஃபிலிம் கோட்டிங், சுகர் கோட்டிங் இது போல நிறைய இருக்கு. கோட்டிங்ல கலரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒயிட் கலர்ல இருக்கிற டேப்லெட்டை ரெட் கலரோ, இல்லை எல்லோ கலரோ, ஆரஞ்சு கலரோ, எந்த கலர் வேணா நம்ம ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். கோட் பண்ண டேப்லெட் எல்லாம் முதல்ல பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க. ஏதாவது டேமேஜ் டேப்லெட் ஏதாவது இருக்கா அப்படின்றத செக் பண்ணிப்பாங்க. செக் பண்ணதுக்கப்புறம் டைரெக்டாக பேக் பண்ண வேண்டியதான். பேக்கிங்க்கு நிறைய மிஷின்ஸ் இருக்கு. அதில் ரிப்பேக்கிங், அலோலோ பேக்கிங்ன்ற மிஷின்ஸ்லாம்
2 டைப்பு ரொம்ப ஃபேமஸான மிஷின்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப்பாக வரும்னா ஸ்ட்ரிப் பேக்கிங்கில் போய் பேக் பண்ணுவாங்க. அளவு பிளிஸ்டர் இல்லை வரும் அப்படின்னாக்கா அந்தந்த மிஷினில் போட்டு எந்த காம்பினேஷன் அப்போ 10x10 இல்லை 2x7 இல்லை 2x1 அதுக்கேற்ற சைஸில் நான் இந்த ப்ராசஸ் பேர் ப்ரைமரி பேக்கிங். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா செகண்டரி பேக்கிங், அதாவது பிளிஸ்டரோ ஸ்ட்ரிப்போ அதை ஒரு காட்டனில் பேக் பண்ண போகிறாங்க. இந்த காட்டனில் கொடுத்துக்கிற டைமென்ஷனில் அதாவது 2x10 அதாவது 10 டேப்லெட் இருக்க ஸ்ட்ரிப் 2 ஒரு காட்டனில் வைப்பாங்க. 10x10னா 10 ஸ்ட்ரிப்பு வைப்பாங்க ஒரு காட்டனில். அதில் லீஃப்லெட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த டேப்லெட்டை இதுக்கு யூஸ் பண்ணணும், இங்கே வைக்கணும், ஸ்டோரேஜ் பண்ணணும், யார் தயாரித்தது எல்லா டீட்டெயிலும் இருக்கும். அதில் மேனுஃபேக்சரிங் அப்போ பண்ணது, இதோட பேட்ச் நம்பர் என்ன, எப்போ எக்ஸ்பிரி ஆகும், அனைத்தும் அதிலே இடம்பெற்றிருக்கும். முக்கியமாக பேக்கிங் அப்போ லைசன்ஸ் நம்பர் இருக்கான்னு செக் பண்ணிக்க. அதுதான் அந்த கம்பெனியோட லைசன்ஸ் நம்பர். பேக் பண்ண காட்டன்ஸ் எல்லாம் ஷிப்பரில் அரேஞ்ச் பண்ணி அந்தந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. மேலும் இது போல வீடியோவுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மேல டாபிக் வேணுமோ கமெண்ட் பண்ணுங்க.